உங்களோட நாக்க நீங்க டெய்லியும் கிளீன் பண்றீங்களா? அப்படி இல்லன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கிருமிகள் உங்களோட வாயில வாழ்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களோட டங்க்ல ஒயிட் கோட்டிங் அத டங் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அத மட்டும் மறந்து போய் கூட கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. உங்களோட நாக்குல படிஞ்சிருக்க அந்த ஒயிட் கோட்டிங் பாக்டீரியா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ், டெட் செல்ஸ் அண்ட் உங்களோட எச்சில்னால உருவாகுது. உங்களோட டங்க நீங்க டெய்லியும் கிளீன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆகும். உங்களோட வாயில கான்ஸ்டன்டான ஒரு துர்நாற்றம் வீசும். கேவிட்டிஸ் அண்ட் கம் டிசீஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் நாள் ஆக ஆக உங்களோட நாக்குல டேஸ்டே இல்லாம போயிடும். அண்ட் ஓவராலாவே ஒரு புவர் ஓரல் ஹைஜீன்ல போய் விட்டுரும். சில பேருக்கு அந்த ஒயிட் கோட்டிங்க எவ்வளவு கிளீன் பண்ணாலுமே போகாது, which is maybe or may not be leads to a serious condition like fungal infection, dehydration, vitamin deficiency அண்ட் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல ப்ரீ கேன்சரியஸ் ஓரல் லெஷனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்த நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்காம 2 வீக்ஸ்க்கு மேலேயும் போகல ஆரல்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க சீக்கிரமா செக் பண்றது ரொம்ப நல்லது. ஆயுர்வேதால டங் இஸ் மிரர் டு டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தினச்சரியா அதாவது டெய்லி பிராக்டிஸ்ல ஜிக்வா நிர்லேகனா அதாவது டங் கிளீனிங் பண்ணீங்கன்னா உங்களோட ஓரல் ஹைஜீனுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். டெய்லியும் மார்னிங் நீங்க பிரஷ் பண்ணும்போது உங்களோட நாக்கையும் சேர்த்து கிளீன் பண்ணுங்க. ஏன்னா இந்த 10 செகண்ட்ஸ் ஒர்க் உங்களை நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து காப்பாத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஓரல் ஹைஜீனுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ நீங்களும் டெய்லியும் டங் கிளீனர் யூஸ் பண்றீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் பண்ணுங்க.